யம்மி அண்ட் டேஸ்டியான எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 20 எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒன்னொன்றுத்தையும் 8 பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கல் உப்பு கலந்து மூடி வச்சிடலாம். மொத்தம் 30லேருந்து 50 நாள் வரைக்கும் ஊற வச்சா நல்லாயிருக்கும். இடையில கலந்து விடுங்க. இப்போ 50 நாள் கழித்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கலந்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் செவந்த பிறகு இதை ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் எலுமிச்சை பழத்தில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு வெடித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஆறுனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து எண்ணெய் நல்லா ஆறின பிறகு எலுமிச்சம்பழத்தில் கலந்து எடுத்தோம்னா சூப்பரான யம்மியான எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.